paradigm ஒரு விடயத்தை பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த பெர்ஸ்பெக்டிவ், பார்க்கின்ற அந்த கோணத்தை மாத்துறதுக்கு தான் paradigm shifting ன்றாங்க. நம்ம ஒன்றை பிரச்சனையாவே நினைச்சு கொண்டிருப்போம். ஆனா அது உண்மையிலே பிரச்சனையா இருக்காது. நம்முடைய பார்வையில தான் பிள்ளை இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவை நாங்க அப்படியே மாத்தினோம்னு சொன்னால் அது பிரச்சனையாகவே இருக்காது. தானாவே சால்வ் ஆயிரும். இதுல ரெண்டு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த paradigm shifting என்னன்றது. இவர் ஒரு நாள் சப்வேல போயிட்டு கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளோட ஒரு வாப்பா சப்வேல ஏறாரு. இந்த ரெண்டு பிள்ளை அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் தொல்லை கொடுக்குது. வாப்பா அதை பத்தி பொருட்படுத்துறதும் இல்லை, எந்த ஒரு கணக்குமே இல்லை. அவருடைய பாட்டில் இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ஒரு கட்டத்துக்கு மேலே தொந்தரவு தாங்கிக்கொள்ள இல்லாம வாப்பாவை தட்டி சொல்றாரு, பிள்ளைக்கும் பார்த்து கொள்றீங்களா, தொந்தரவு கொடுக்குது. உடனே பாப்பா சாரி, நான் அதை கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க, நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரணும், ஒரு ஹவருக்கு முத தான் இந்த ரெண்டு பிள்ளையோட உமா செத்துட்டு அதை எனக்கு என்ன செஞ்சு கொள்றேன்னு தெரியாம நான் இருந்துட்டேன் சொல்றாரு. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அவருடைய paradigm அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு இவ்வளவு நேரம் அந்த புள்ளைய வந்து தொந்தரவா பாக்குறாரு. என்னடா வாப்பா இப்படி கவனிக்காம இருக்கிறாரு, இந்த புள்ள வளர்க்கிற முறையா, வாப்பட மேல ஒரு கோபமும் தவறான எண்ணமும் வருது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் உமா வந்து செத்துட்டாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே கோபம் அப்படி இல்லாம போகுது. இவர்களை பற்றி இருந்த தவறான எண்ணம் இல்லாம போகுது. இந்த புள்ளைகள் இப்படி விளையாடி கொண்டு இருக்குது. இப்ப உம்மோட டெட் பாடியை காட்டுற நேரத்துல இந்த புள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், கொண்டாடி இல்லாம போயிட்டா, இவர் எப்படி இந்த புள்ளைகள் ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள போறாரு தனியான்றது மண்டைக்கு வருது. இவ்வளவு நேரம் இருந்த அந்த கோபம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இப்ப அந்த கோபம் இல்ல, இப்ப அந்த புள்ளைகள் செய்யக்கூடிய தொந்தரவா விளங்குது இல்ல, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாதது குற்றமா இவருக்கு விளங்குது இல்ல. இதுதான் paradigm shift. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்ம சில நேரத்துக்கு பாக்குற பார்வை, நம்முடைய அந்த கோணத்தை மாத்தி கொண்டோம்னு சொன்னால் அது பிரச்சனை நமக்கு பிரச்சனையா விளங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்ல இதைத்தான் பல நேரங்களில் செய்வாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் பள்ளிவாசல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு. பள்ளிவாசல் சொன்னா நம்ம பள்ளிவாசல் மாதிரி இருக்காதே, ஒரு இடத்துல 4 கம்பன் நாட்டி ஒரு இலக்கோலையால கூரையை போட்டு வச்சிருப்பாங்க. சரி, இது ஏதோ ஒதுங்குற இடம் நினைச்சு அவர் அன்னைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறாரு, மூத்திரத்தை பேஞ்சிடுறாரு. சஹாபாக்கள் உடனே கோவப்பட்டு எழும்புறாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க, விட்டுருங்க, அவர் அதை முடிக்க காட்டி விட்டுருங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கிராமவாசியை கூப்பிட்டு சொல்றாரு, இது பள்ளிவாசல், இது நம்ம அல்லாஹ் வணங்குற இடம், இது அல்லாஹ் நாங்க திக்ர் செய்யற இடம், குர்ஆன் ஓதுற இடம், இந்த இடத்துல வந்து இப்படி மலஜலம் கழிக்கிறது, பேர்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தாவா பண்ணிட்டு அனுப்பிட்டு சொல்றாங்க, தண்ணி ஒரு பாலியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரசூல்லா அந்த இடத்த கழுவி விட்டுறாங்க. கோவப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பள்ளிவாசல்ல ஒருத்தர் வந்து மூத்திரத்தை கைறாருன்னு சொன்னால் எவ்வளவு கோம்பம், யாருக்குனாலும் கோம்பம், சஹாபாக்களுக்கு கோவம் போகுது. ஆனா ரசூல் என்ன செய்யறாங்க, சிறுநீர் கழிக்கிறாருன்னு சொன்னால் பள்ளிவாசல்ல, இப்ப இவர் வந்து இந்த இடத்தை சேர்ந்தவர் இல்ல, அப்ப இது பள்ளிவாசல்ன்றது தெரியாம இவர் செய்யறாரு, நாங்க இந்த நேரத்துல கோவப்பட்டோம் வைங்களே, இது தப்பா போயிரும் என்பதை அறிந்து கொண்டு ரசூல் அழகான முறையில அவங்களுடைய அந்த paradigm shift பண்றாங்க. எல்லாரும் ஒரு கோணத்துல பாக்குறாங்க, அப்படியே பள்ளிவாசலுக்குள்ள வந்து சிறுநீரை கழிக்கிறான்ற ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. ஆனா ரசூல்லா மட்டும் அந்த ஆங்கிள் அப்படியே மாத்தி, இவர் இதை செய்வதற்கு காரணம் தெரியாம செய்யறாரு போல, இவர் இந்த ஏரியா இல்ல போல, paradigm shift பண்றாங்க. பெரிய ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு இடம் பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடியுது. குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்ம பாக்குற பார்வை நம்ம கொஞ்சம் லைட்டா மாத்தினோம்னு சொன்னால் பல பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கலாம் என்பதை இஸ்லாம் கூட நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுது.